ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் சேலம். ஸோ நம்ம யூனிட் 10 பார்த்துட்ருக்கோம். யூனிட் 10ல் பிளான்ட் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற டாபிக் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் போன கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்சுலின்னா என்ன அண்ட் இன்டர்ஃபரன்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ இப்போ இன்சுலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் ஒரு ஹார்மோன், பேன்க்ரியாஸில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இது ப்ராப்பராக சுரக்காததுனால வரக்கூடிய அந்த டிசீஸ் தான் என்னது டயபெட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அண்ட் தென் இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இப்போ இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்ம பாடியில் ஏதோ ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி அதுக்கு எதிரான ஒரு இந்த நோய் எதிர்ப்பு தன்மையை தூண்டக்கூடியதான் இன்டர்ஃபரன்ஸ். அப்போ அந்த இன்டர்ஃபரன்ஸோட டைப்ஸ் என்ன, ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, அது எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையும் பற்றியுமே லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். அண்ட் தென் இந்த இன்சுலின் எப்படி ஆர்டிஃபிஷியலாக செக்ரீட் பண்ணுறாங்க, ஸோ அதை எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ எம்எல் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லாமே ப்ரீஃபாக பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பயோ ரெமிடியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ வாட் இஸ் மீன் பயோனாலே லிவிங் தான். ஸோ இப்போ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது டு எராடிகேட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா பயோ, அதாவது லிவிங் ஆர்கானிசமை வச்சு ஒரு கண்டாமினேட்டட் ஏரியாவை கிளியர் பண்ணுறது தான் என்னது பயோ ரெமிடியேஷன். ஸோ அது என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்குது, ஸோ என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் அதுக்கு ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த கிளாஸில் ப்ரீஃபாக பார்ப்போம். சரியா? ஸோ பாருங்கள், ஸோ இப்போ பயோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பேசிக்காக என்ன ஆகுது அப்படின்னா கண்டாமினேட்டட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய ஆயில் ஸ்பில்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது கடலில் அந்த ஆயில் எடுத்துகிட்டு போகும்போது அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா ஆயில் ஸ்பில் நடக்கும். ஸோ அப்படி ஆயில் ஸ்பில் நடக்கிறப்போ அந்த ஆயில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பாக்டீரியல் கல்ச்சர் அதில் கொண்டு போய் நம்ம அதில் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பாக்டீரியா ஜஸ்ட் டைஜஸ்ட் த ஆயில் பார்ட்டிகிள்ஸ். அந்த ஆயில் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையும் அந்த பாக்டீரியா டைஜஸ்ட் பண்ணி டு கிளியர் பண்ணிடும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் பயோ ரெமிடியேஷன் தான். ஸோ இப்போ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், அந்த மைக்ரோப்ஸ் அங்கே கொண்டு போய் விடும்போது அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, அந்த கண்டாமினன்ட்ஸ் கூட பைண்ட் ஆகி ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறப்ப அது கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணிடுது. ஸோ இப்போ ஃபைனலாக அதுக்கு தேவையான அந்த இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொடுக்கும்போது ஈஸியாக அதுக்கு தேவையான ஏரேஷன் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணும், எராடிகேட் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ இதுதான் பேசிக் ப்ராசஸ், இப்படி தான் நடக்கும். ஸோ இப்போ பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்கள். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரிடக்ஷன், எலிமினேஷன், ஆல்ட்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இப்போ ரிடக்ஷன்னா என்னது, குறைக்கிறது, எலிமினேஷன்னா ரிமூவ் பண்ணுறது, தென் ஆல்ட்ரேஷன்னா அதை சேஞ்ச் பண்ணுறது, தென் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா அதை வேற ஒன்றா மாற்றுறது ஆஃப் கண்டாமினன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த நேச்சுரல் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ எதில் இருக்கக்கூடிய எதை அந்த கண்டாமினன்ட்ஸ் மாற்றுறோம் அப்படின்னா சாயிலில் இருக்கிறது, செடிமெண்ட்டில் இருக்கிறது, ஏர் அண்ட் வாட்டரில் இருக்கிறது. ஓகேவா? இதை எது மூலமாக மாற்றுறோம் பாருங்கள், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபங்கை யூஸ் பண்ணுறோம், க்ரீன் பிளான்ட்ஸ் அண்ட் தென் அதோட என்சைம்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ பயோ ரெமிடியேஷனா என்ன, எதை யூஸ் பண்ணி பயோ ரெமிடியேஷன் பண்ணுறோம், இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள் இதுக்காக இருக்குது, இதில் என்னென்ன டைப்ஸ், என்னென்ன வகைகள் இருக்குது, தென் இதோட யூசஸ் என்ன, இதோட நன்மைகள் மற்றும் தீமைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ அப்போ அதோட டெஃபினிஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இட் இஸ் அ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான். ஸோ இப்போ இது பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக் தான். தட் யூசஸ் நேச்சுரலி அக்கரிங் பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? அதாவது இயற்கையாக இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஆர்கானிசம்ஸை என்ன பண்ணுறாங்க, டு பிரேக் டவுன் ஹசார்டஸ் சப்ஸ்டன்சஸ் இன்டு லெஸ் டாக்ஸிக் ஆர் நான் டாக்ஸிக் ஃபார்ம்ஸ். அதாவது ஒரு ஹசார்டஸ் சப்ஸ்டன்ஸை ஒரு கேடு தரக்கூடிய ஒரு பொருளை கேடு தராத ஒரு பொருளாக மாற்றக்கூடியது தான் என்ன அப்படின்னா இந்த பயோ ரெமிடியேஷன். சரியா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டேஞ்சரஸான ஒரு பொருளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நேச்சராகவே என்ன பண்ண முடியும், நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா அதுதான் என்னது பயோ ரெமிடியேஷன். ஸோ இப்போ இட் இன்க்ளூட்ஸ் எ சீரீஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி வித்தின் மைக்ரோபியல் செல்ஸ் ஃபார் த செல் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா சீரீஸ் ஆஃப் ரிடாக்ஷன், நிறைய ரியாக்ஷன் அதில் இன்வால்வ் ஆகுது. அப்படி அந்த ரியாக்ஷன் நடக்கிறப்போ இட்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி, நிறைய ஆற்றல் ப்ரொடியூஸ் ஆகும். எதில் அப்படின்னா அந்த மைக்ரோபியல் செல்ஸில் தான். ஸோ அந்த மைக்ரோபியல் செல்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன். ஸோ அதுதான் இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பயோ ரெமிடியேஷன் அப்படிங்கிறது ஒரு குளோபல், ரீஜனல் அண்ட் லோக்கல் அப்ளிகேஷன் ஃபார் ரிமூவிங் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளோபல் வேர்ல்டு லெவலில் என்ன பண்ணலாம், நம்ம இதை
யூஸ் பண்ணிக்கலாம். இல்லன்னா ரீஜினல் ஒரு குறிப்பிட்ட இடத்துலயே இல்ல லோக்கல் நம்ம ஒரு ஏரியாவுக்கு மட்டும் கூட என்ன பண்ணலாம், பொல்யூட்டன்ட் வந்து என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எதுல இருந்துன்னா ஃப்ரம் த என்விரான்மெண்ட் ரீஸ்டோரிங் த கண்டாமினேட்டட் சைட். அப்போ ஒரு கண்டாமினேட்டட் சைட் வேர்ல்டு லெவல்ல இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு ரீஜினல் லெவல்ல இருந்தாலும் அதை கிளியர் பண்றதுக்கு நம்ம மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு லோக்கல் ஏரியால மட்டும் இருந்தாலும் அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்கு மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணலாம். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பெரிய லெவல் அதிகமான அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ எந்த லெவலுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த மானிட்டரிங் of soil physically and chemically is a time consuming process. In order to measure the pollution of soil after contamination in a short period of time, microbial and biochemical properties of the soil are to be determined அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ அதாவது சாயிலை வந்து என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணணும். ஸோ மண்ணோட கேரக்டர் எப்படி இருக்குது, அதோட ஃபிசிக்கல் கேரக்டர் எப்படி இருக்குது, அதோட கெமிக்கல் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அதிகமாக டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் டைம் கன்சூமிங் ப்ராசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன் ஆர்டர் டு மெஷர் த பொல்யூஷன் ஆஃப் சாயில் ஆஃப்டர் கண்டாமினேஷன். ஸோ அப்போ அந்த ஒரு கண்டாமினேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த மண்ணோட இதை நம்ம அந்த மண்ணில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷனை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக இன் ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் மைக்ரோபியல் அண்ட் பயோகெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சாயில் ஆர் டு பி டிட்டர்மின். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து மண்ணோட அந்த கேரக்டர் என்ன, அதோட பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா அந்த பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மண்ணோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கிறதுனால, இப்போ அது வந்து பொல்யூட் ஆனதுக்கு அப்புறம் அதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறத விட அது பொல்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஃபிசிக்கல் கேரக்டர் கெமிக்கல் கேரக்டர் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியாகவே அதை வந்து ட்ரீட் பண்ண முடியும். ஒரு பயோரெமிடியேஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த பயோரெமிடியேஷன் வந்து நிறைய ஃபேக்டர்ஸில் வந்து இருக்குது ஃபார் த ரிமூவல் ஆஃப் த கண்டாமினேட்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது, நிறைய காரணிகள் வந்து இருக்குது. ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கண்டாமினன்ட். அப்போ கான்சன்ட்ரேஷன்னா அளவு, கண்டாமினன்ட்னா அது மாசுபடுத்துறது. ஸோ அந்த மாசுபடுத்தக்கூடிய அந்த கண்டாமினன்ட் வந்து எவ்வளோ அளவு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை, நமக்கு ஃபீவர் நம்ம டாக்டர் கிட்ட போகிறோம்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ அளவு ஃபீவர் இருக்குன்னு செக் பண்ணுவாங்க, அப்படி தானே. அதே மாதிரி தான் அப்போ அந்த பொல்யூட்டன்ட்டோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தே ஹாவ் டு செக், நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கண்டாமினன்ட்ஸ் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. அப்போது எப்போவுமே அந்த அந்த கண்டாமினன்ட்ஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணும். லோயர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கண்டாமினன்ட்ஸ் தேர் வில் பி டிக்ரீசிங் த ரேட் ஆஃப் டீக்ரேடிங் என்சைம் ப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியா. ஒருவேளை அந்த கண்டாமினன்ட்டோட கான்சன்ட்ரேஷனுக்கு லோவர் கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டீக்ரேடிங் என்சைமோட அளவும் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது எப்போவுமே அந்த அந்த கண்டாமினன்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவோட அஃபெக்டை வந்து கண்டிப்பாக அந்த கண்டாமினன்ட் ஏரியா வந்து பாக்டீரியாவோட க்ரோத்தை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எப்போ கண்டாமினேட்டோட அந்த கான்சன்ட்ரேஷன் குறையும் போது பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த என்சைமோட அளவும் குறையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ த டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ் ஆர் அப்சர்வ்டு இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கண்டாமினன்ட்ஸ். அப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எப்போல்லாம் அந்த கண்டாமினன்ட்ஸோட அளவு அதிகமாக இருக்குதோ, ஆமாம் கண்டாமினேஷன் இப்போ அதாவது பொல்யூஷன் அதிகமாக இருக்கும்போது டாக்ஸிக் எஃபெக்டும் அதிகமாக தானே இருக்கும், அதை தான் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமான கண்டாமினன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அதால் இருக்கக்கூடிய டாக்ஸிக் எஃபெக்டும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த டீகம்போசிஷன் ரேட் ஆஃப் கெட்டபாலிக் என்சைம் கேன் பி இன்க்ரீஸ்டு பை த சினர்ஜிஸ்டிக் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த கண்டாமினன்ட்ஸ். ஸோ இது தவிர இந்த மாதிரியான கண்டாமினன்ட்ஸ் வந்து வேறு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடையில வந்து நிறையா வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறதுனால சம்டைம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டீகம்போசிஷனோட ரேட்டை வந்து என்ன பண்ண முடியும்னா அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு கண்டாமினன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி. ஸோ இப்போ நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி ஒரு கண்டாமினன்ட் ஏரியா அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பயோரெமிடியேஷனில் நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அண்ட் கால்சியம் இது எல்லாமே பேசிக் ரெக்யர்மெண்ட் ஃபார் த க்ரோத் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ஒரு மைக்ரோப்ஸ் வந்து வளரணும் அப்படின்னா பேசிக்காக கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இந்த மாதிரியான பேசிக்கான ஊட்டச்சத்துக்கள்லாம் வேணும். ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டி டைரக்ட்லி. ஸோ இப்போ இந்த மாதிரியான எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு அந்த அதோட கான்சன்ட்ரேஷன்
வந்து டைரக்டாவே அதுக்கு வந்து கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த எக்ஸசிவ் பிரசன்ஸ் ஆஃப் நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் பாஸ்பரஸ், ஒருவேளை நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் இட் ஷோஸ் ஏ நெகட்டிவ் இம்பாக்ட் ஆன் த டீக்ரடேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பன். அது என்ன பண்ணும் அப்படின்னா டீக்ரடேஷன் ஆஃப் ஹைட்ரோகார்பனை வந்து கண்டிப்பாக என்ன பண்ணும், நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ அந்த டீக்ரடேஷன் வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ த ரேட் ஆஃப் பயோரெமிடியேஷன் கேன் ஆல்சோ பி டிட்டர்மைன்ட் பை knowing the accessibility of organic matters towards microorganisms. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ எப்போவுமே அந்த பயோரெமிடியேஷனோட அளவு வந்து எதை வச்சு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸ், அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதெல்லாம் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து தான். அப்படி தானே இப்போ பெரிய லெவலில் வந்து ஒரு வேஸ்ட் இருக்குது, பெரிய லெவலில் மைக்ரோப்ஸ் தேவைப்படுதுன்னா அதோட பயோரெமிடியேஷன் ரேட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கம்மியான அளவு பயோரெமிடியேஷன், கம்மியான அளவு பொல்யூட்டன்ட் இருக்குது, கம்மியான அளவு மைக்ரோப்ஸ் இருக்குன்னா அதோட அளவு குறையும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ விச் இஸ் நோன் அஸ் பயோ அவைலபிலிட்டி அஃபெக்ட்ஸ் த டீக்ரடேஷன் ஆஃப் த கண்டாமினன்ட்ஸ். ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எப்போவுமே அந்த பயோ அவைலபிலிட்டி வந்து கண்டாமினன்ட்டோட டீக்ரடேஷனை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ எவ்வளோ கண்டாமினன்ட் இருக்குது, எவ்வளோ மைக்ரோப்ஸ் இருக்குது, அதை பொறுத்து தான் அதோட அளவு அதிகமாகும். ஸோ கம்மியாக இருந்தால் குறையும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அப்போ இதுக்கு தேவையான நியூட்ரியன்ட் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியும் என்ன பண்ணுது, இட் ஆல்சோ பிளே அ இம்பார்ட்டன்ட் ரோல். சரியா? அடுத்தது பாருங்க, சர்ஃபெக்டன்ட்ஸ் என்ஹான்சர்ஸ் ஆஃப் பயோ அவைலபிலிட்டி. ஸோ அப்போ சர்ஃபெக்டன்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சர்ஃபேஸ் மேல் பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஸோ இப்போ என்ஹான்சர்ஸ் ஆஃப் பயோ, இந்த சர்ஃபெக்டன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா வந்துட்டு ஒரு என்ஹான்சர் ஆஃப் பயோ அவைலபிலிட்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா மோஸ்ட்லி கெமிக்கல் அண்ட் ஃபுட் கிரேட் சர்ஃபெக்டன்ஸ் ஆர் யூஸ்டு டு இன்க்ரீஸ் த ஹைட்ரோஃபோபிக் ஆர்கானிக் கண்டாமினன்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு வாட்ஸ் மீன் பை ஹைட்ரோஃபோபிக். ஸோ அப்போ வாட்டர் ஹேட்டிங் அதை தான் வந்து ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அதிகமாக அந்த ஹைட்ரோஃபோபிக் ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ், அந்த வாட்டரை வந்து ஹேட் பண்ணக்கூடிய அந்த ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய வந்து கெமிக்கல் அண்ட் ஃபுட் கிரேட் சர்ஃபெக்டன்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அதோட நேம் தான் வந்து என்ன அப்படின்னா வந்து ட்ரைட்டன் X100, Twin 18 அண்ட் SDS ஆர் த பெட்ரோலியம் டிரைவ்டு கெமிக்கல் சர்ஃபெக்டன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே அப்போ which of the following is the petroleum derived chemical surfactant அப்படின்னு கேட்கலாம். தென் Tmax 28, Tmax 10, Tmax 20 இது எல்லாமே ஃபுட் கிரேடட் சர்ஃபெக்டன்ஸ் யூஸ்ட் இன் பயோரெமிடியேஷன். இது எல்லாமே பயோரெமிடியேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் கிரேடட் சர்ஃபெக்டன்ஸ், அந்த சர்ஃபேஸில் யூஸ் பண்ணக்கூடிய பயோரெமிடியேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இப்போ பிசைட்ஸ் தி சர்ஃபெக்டன்ஸ் ப்ரொடியூஸ்டு பை மைக்ரோப்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த ரிடக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் கண்டாமினன்ஸ். இப்போ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது தவிர நிறைய அந்த மைக்ரோப்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சர்ஃபெக்டன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்விரான்மெண்டல் கண்டாமினன்ட்ஸை வந்து ரிடக்ஷன் குறைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோஸ்ட்லி கெமிக்கல் அண்ட் ஃபுட் கிரேட் சர்ஃபெக்டன்ஸ் வந்து ஹைட்ரோஃபோபிக் ஆர்கானிக் கண்டாமினண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோலியம் டிரைவ்டு கெமிக்கல் சர்ஃபெக்டன்ட் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஃபுட் கிரேடட் சர்ஃபெக்டன்ட் எது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அது வந்து என்ன மாதிரியான ஒரு எஃபெக்டை காஸ் பண்ணுது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க, கேரக்டர்ஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் சாயில். ஓகே, ஸோ அப்போ கண்டாமினேட்டட் சாயிலோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ த பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் வந்து சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்டட் பை த டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் ஆஃப் த கண்டாமினேட். அதாவது கண்டிப்பாக அந்த பயோரெமிடியேஷன் ப்ராசஸ் வந்து ஒரு கண்டாமினேட்டட் சாயிலோட பேராமீட்டர்ஸ் மீன்ஸ் அந்த கண்டாமினேட்டட் சாயிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்சன்ட்ரேஷனையும் கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா பிஹெச் அஃபெக்ட் பண்ணும், அதோட டெக்ஸ்சர், அதோட சைஸ் அஃபெக்ட் பண்ணும், அதோட பெர்மியபிலிட்டி, பெர்மியபிலிட்டினா அது ஊடுருவும் தன்மையை வந்து அஃபெக்ட் பண்ணுது, வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அது வாட்டரை ஹோல்டு பண்ணி நீரை சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அஃபெக்ட் பண்ணுது, டெம்பரேச்சர் அதோட வெப்பநிலை அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி, அதோட ஆக்சிஜன் இருக்கக்கூடிய அதோட ஆக்சிஜனோட அளவை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிஹெச் தான் பார்த்தோம். ஸோ இப்போ பிஹெச்சை பொறுத்தவரை ஆப்டிமம் பிஹெச் வந்து ரெக்கார்ட் ஃபார் த பயோரெமிடியேஷன் ப்ராசஸ். அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் என்னது 6 to 8. ஓகேவா? ஸோ நியூட்ரல் பிஹெச் வந்து சூட்டபிள் ஃபார் த டிகிரடேஷன் ஆஃப் பெட்ரோலியம் ஹைட்ரோகார்பன்ஸ். நியூட்ரல் பிஹெச் வந்து என்ன ஆகுது, பெட்ரோலியம் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து டிகிரடேஷனுக்கு யூஸ் ஆகுது. வேறஸ் ஒரு சில ஃபங்கை அண்ட் அசிடோஃபிலிக் மைக்ரோப்ஸ் டிகிரேட் கண்டாமினன்ட்ஸ் இன் அன் அசிடிக் என்விரான்மெண்ட். ஒரு ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் ஃபங்கை அண்ட் அசிடோஃபிலிக் மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுது, அந்த கண்டாமினேஷனை டிகிரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஓகேவா? ஸோ அப்போ ஒரு 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 இடத்துல கண்டாமினேட்டட் சாயில் இருந்துச்சு அப்படின்னா, அதோட கேரக்டர்ஸ் கண்டிப்பா என்ன ஆகும்? அந்த 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 சாயில வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத வந்து இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ pHஓட ப்ராசஸ் வந்து 6 to 8ல இருந்து நியூட்ரல் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு சூட்டபிள். எப்பவுமே பெட்ரோலியம் ஹைட்ரோகார்பன் வந்து நியூட்ரலா இருந்தா மட்டும் தான் என்ன ஆகும்? ஈஸியா அத வந்து பயோரெமிடியேஷன் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க டெம்பரேச்சர். ஸோ இப்போ டெம்பரேச்சரை பொறுத்த அளவில் த டீக்ரேடேஷன் ஆஃப் த கண்டாமினன்ட்ஸ் இந்த கண்டாமினன்ட்ஸ் இஸ் ஆல்சோ அஃபெக்டட் பை த டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சருமே என்ன பண்ணுது? கண்டாமினன்ட்டோட டீக்ரேடேஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. எஸ்பெஷலி இன் த கேஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன் அண்டர் போத் இன்சிட்டு அண்ட் எக்ஸிட்டு கண்டிஷன். அதாவது இன்சிட்டுனா அது இருக்கக்கூடிய இடத்துல, எக்ஸிட்டுனா அது வேற ஒரு இடத்துல வச்சு எந்த இடத்துல போய் வச்சாலுமே கண்டிப்பாக வெப்பம் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு அந்த அந்த டிகிரேடேஷனோட அளவு வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹாஸ் பீன் ஃபவுண்ட் தட் த ஹையர் டெம்பரேச்சர். ஸோ இது எப்போ நடக்குன்னா 30 to 40 டிகிரி செல்சியஸில் நடக்கிறப்ப இன்க்ரீசஸ் த பயோரெமிடியேஷன். பயோரெமிடியேஷனை வந்து அதிகப்படுத்து இந்த சாயில் ஆஸ் வெல் அஸ் இந்த மெரன் என்விரான்மெண்ட். அது சாயிலாக இருந்தாலும் சரி, மெரன் என்விரான்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, 30 to 40% இருக்கிறப்ப என்ன ஆகுது? டெம்பரேச்சர் இந்த பயோரெமிடியேஷனோட அளவை வந்து அதிகப்படுத்துது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்க ஆக்சிஜன் அவைலபிலிட்டி. ஸோ அப்போ ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஜன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு டிட்டர்மைன் த எக்ஸ்டென்ட் அண்ட் ரேட் ஆஃப் பயோடிகிரேடேஷன் ஆஃப் கண்டாமினன்ட். அப்போ ஒரு கண்டாமினண்டோட பயோடிகிரேடேஷனை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுல ஒரு ஆக்சிஜனோட அளவும் ஒரு முக்கியமான பங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரோபிக் பயோடிகிரேடேஷன் வந்து மச் ஃபாஸ்டர் தென் அனரோபிக் பயோடிகிரேடேஷன். ஸோ இப்போ ஏரோபிக் மீன்ஸ் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் உங்களுக்கு தெரியும். அனரோபிக் மீன்ஸ் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். எப்போவுமே அப்போ இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஏரோபிக் டிகிரேடேஷன் வந்து ஃபாஸ்டர் தேன் அனரோபிக் டிகிரேடேஷன். அனரோபிக் டிகிரேடேஷனோட இது வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் த ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி பிரேக் டவுன் அந்த ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? ஆக்சிஜன் அவைலபிலிட்டி தான் வந்து என்ன பண்ணுது? சிக்னிஃபிகண்ட் ரோலை ப்ளே பண்ணுது. அப்போ ஆக்சிஜன் இருக்கும்போது தான் ஈஸியாக, ஏன்னா ரெஸ்பிரேட்டரி பிரேக் டவுன்னா அது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் மட்டும்தான் நடக்கும். ஸோ அதனால் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெஜாரிட்டி ஆஃப் கேசஸ் அதிகமான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் யூஸ்டு டு இன்ட்ரடியூஸ் ஆக்சிஜன். ஸோ அப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து அந்த ஆக்சிஜன் சப்ளைக்காக ஹைட்ரஜன் பெராக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேஸ் இஸ் யூஸ்டு ஃபார் இன்ட்ரடியூஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன பதில்? ஹைட்ரஜன் பெராக்சைடு தான் பதில். அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் அபவுட் 7 times மோர் சாலிபிள் இன் வாட்டர் தென் ஆக்சிஜன். ஸோ இப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து என்ன பண்ணுது பாருங்க, 7 times சாலிபிள் இன் வாட்டர் தென் ஆக்சிஜன். ஆக்சிஜனை விட ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து 7 மடங்கு ஸ்பீடாக வாட்டரில் கரையக்கூடிய தன்மை உடையது. சரியா? ஸோ அப்போ இதையுமே வந்து என்ன பண்ணலாம்? ஒரு கொஸ்டினாக வந்து கேட்கலாம். சரியா? ஸோ அப்போ ஆக்சிஜன் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயோடிகிரேடேஷனோட ரேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. ஏரோபிக் பயோடிகிரேடேஷன் வந்து என்ன இருக்குது? ஃபாஸ்டர் தேன் அனரோபிக். அனரோபிக்கை விட ஏரோபிக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி பிரேக் டவுன் ஆஃப் ஆர்கானிக் கண்டாமினன்ட்ஸ் வந்து என்ன ஆகுது? கண்டிப்பாக ஆக்சிஜன் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமான கேசஸில் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஆக்சிஜனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எவ்வளோ மடங்கு வாட்டரில் வந்து கரையும் ஆக்சிஜனை விட அப்படிங்கிறதையும் என்ன பண்ணலாம்? மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஓகே, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பயோரெமிடியேஷன். ஸோ இப்போ இந்த பயோரெமிடியேஷன் வந்து எவ்வளோ டைப்ஸ், எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் ரிமூவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் வேஸ்ட், அதாவது அந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ ஃபார் ட்ரீட்மெண்ட் பயோரெமிடியேஷன். ஸோ இப்போ அந்த பயோரெமிடியேஷனோட டைப்ஸ் வந்து 2 டைப்ஸ் வந்து இருக்குது. இன்சிட்டு பயோரெமிடியேஷன், எக்ஸிட்டு பயோரெமிடியேஷன் சொல்லி 2 டைப்ஸ் இருக்குது. சரியா? ஸோ இப்போ நம்பர் 1 இன்சிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ இன்சிட்டு பயோரெமிடியேஷன் இஸ் த இன்சைட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினன்ட்ஸ் யூசிங் பயாலஜிக்கல் ஏஜென்ட். ஸோ இந்த இன்சிட்டு பயோரெமிடியேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு, ஸோ அதில் வந்து அதாவது அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல இன்சைட் ட்ரீட்மெண்ட்னா அது இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே அதை ட்ரீட் பண்ணுறது தான். ஸோ இட் இஸ் அ கிளீன் அப் அப்ரோச் பிட்வீன் மைக்ரோப்ஸ் அண்ட் த கண்டாமினன்ட்ஸ் டைரக்ட்லி ஃபார் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டைரக்டாக அந்த கண்டாமினன்ட்ஸ் அந்த மாசுபட்ட இடத்துக்கும் ஒரு மைக்ரோப்ஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான். தெர் ஆர் 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் இன்சிட்டு பயோரெமிடியேஷன். இந்த இன்சிட்டு பயோரெமிடியேஷன்லேயே
2 மேஜர் டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதில் வந்து இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ என்ன அப்படின்னா, ஸோ இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன் இதுக்கு இன்னொரு பேர் நேச்சுரல் அட்டனுவேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிவ் ப்ராசஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பொல்யூட்டட் சைட்ஸ் வித்தவுட் எனி ஹியூமன் இன்டர்வென்ஷன் த்ரூ நேச்சுரலி அக்கரிங் மைக்ரோபியல் பாப்புலேஷன். ஸோ ஹியூமனோட எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாமல் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோபியல் பாப்புலேஷன் பாக்டீரியாவை மட்டும் வச்சு க்ளீன் பண்ணுறதா என்ன அப்படின்னா வந்துட்டு இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன். சரியா? So it is the natural remediation of environmental pollutants into non-toxic or less toxic forms using the inherent capacity of microorganisms without taking any engineering steps to enhance the process. ஸோ அப்போ பேசிக்காக எந்த ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்லாமல் நடக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன். அண்ட் தென் இது வந்து நான் டாக்ஸிக் ஆர் லெஸ் டாக்ஸிக்காக தான் வந்து இருக்கும். தென் எந்த ஒரு என்ஜினியரிங் ஸ்டெப்ஸ் எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஸ்டெப் எடுத்து பண்ணுறதே கிடையாது. த மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன் இஸ் ஃபார் கண்ட்ரோல் ஆஃப் கண்டாமினன்ட்ஸ் அட் த வேஸ்ட் சைட். ஸோ அதிகமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இயற்கையாகவே அது இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே அதை வந்து என்ன பண்ணுறோம், நம்ம க்ளீன் அப் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதோட மெயின் வேலை. அண்ட் தென் அடுத்தது பாருங்க, திஸ் டைப் ஆஃப் பயோரெமிடியேஷன் ரெக்யர் மானிட்டரிங் த ரோல் ஆஃப் நேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான இதில் அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலையே வச்சு இதை பண்ணுறோம், அது நமக்கு தெரியும். ஸோ இட் ரெகன் மானிட்டரிங் ரோல் ஆஃப் நேட்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அங்கே என்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அதை வச்சே பண்ணுறது. தென் எலிமினேட்டிங் கண்டாமினேட்ஸ் த்ரூ டெஸ்ட் பெர்ஃபார்ம்டு அட் ஃபீல்டு சைட். ஃபீல்டுலேயே அந்த மைக்ரோப்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி, அப்படி இல்லைன்னா ஆன்சைட் டிரைவ்டு சாம்பிள் அங்கேயே சாம்பிள் எடுத்து சாயில்லையோ செடிமெண்ட்லேயோ வாட்டர்லேயே எடுத்து டெஸ்ட் பண்ணி கிளியர் பண்ணுறது. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஃபேவர் இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன். அதாவது ஒரு சில அந்த என்விரான்மெண்ட் வந்து அந்த இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷனுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ பிஹெச் கான்சன்ட்ரேஷனோ டெம்பரேச்சரோ நியூட்ரியன்ட் அவைலபிலிட்டியோ ஸோ இதெல்லாம் வந்து ஃபேவராக இருக்கும்போது அங்கே வந்து என்ன ஆகும், ஈஸியாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட், அப்போ ரொம்பவே செலவு கம்மியான ஒரு மெத்தடு. அதே மாதிரி இதோட லிமிடேஷன் வந்து ப்ராசஸ் ஆஃப் த லாங்கர் டைம் டு அச்சீவ் த டார்கெட் லெவல் ஆஃப் பொல்யூட்டன் கான்சன்ட்ரேஷன். இதை தாண்டி இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் லாங்கர் டைம் டு அச்சீவ், அதாவது அதோட டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது என்ஜினியர்டு பயோரெமிடியேஷன். ஸோ என்ஜினியர்டு பயோரெமிடியேஷன் அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு ஆக்சிலரேட்டட் பயோரெமிடியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ரெமிடியேஷன் ஆஃப், அதாவது மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி ஃபார் ரெமிடியேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூட்டன்ஸ். இந்த ரெமிடியேஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூட்டனுக்கு மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். நம்மளே பண்ணுறதுனால என்ஜினியர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எப்போ அந்த இன்ட்ரின்சிக் வந்து இஸ்இன் ஃபீஸிபிள் ஆக்சிலரேட்டட் பயோரெமிடியேஷன் இஸ் ப்ரொசீடட் வேறு, அதாவது இன்ட்ரின்சிக் நேச்சுரலாக அதால் பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுறாங்க, இதர் சப்ஸ்டேட்டோ அப்படி இல்லைன்னா நியூட்ரியன்ஸோ அது கூட நம்ம ஆட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டில் டு டீக்ரேட் த டாக்ஸிசிட்டி ஆஃப் கண்டாமினன்ட் மேக்கிங் த மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோ மோர் ரேப்பிட்லி. அப்போ இயற்கையாக அதில் ஸ்பீடாக ஒரு ப்ராசஸ் நடக்காத பட்சத்தில் அந்த மைக்ரோப்ஸ்க்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ட் எல்லாத்தையும் கொடுத்து அதை வந்து நம்ம ஸ்பீடப் பண்ணி விடுறோம். ஸோ அதை தான் இந்த என்ஜினியர்டு பயோரெமிடியேஷன். ஓகேவா? ஸோ திஸ் ப்ராசஸ் ஆக்சிலரேட்ஸ் தி biodegradation process through optimization of physical and chemical conditions, vitalizing the growth of microorganisms. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து திஸ் ப்ராசஸ் ஆக்சிலரேட் த பயோரெமிடியேஷன். ஸோ அப்போ எப்போல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் வந்து அதோட அந்த அதாவது ப்ராசஸ் த்ரூ ஆப்டிமைசேஷன் ஆஃப் த ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன்ஸ், எப்போ அந்த ஒரு பாக்டீரியாவோட அந்த கண்டாமினன்ட்ஸோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கண்டிஷன் எல்லாம் வைட்டலைசிங்காக இருக்கிறப்ப தான் வந்து என்ன ஆகுதுன்னா பயோடிகிரேஷன் வந்து ஆக்சிலரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக மைக்ரோ ஆர்கானிசம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இட் இஸ் அ இண்டிஜினஸ் பட் அக்கேஷனலி மைக்ரோ ஆர்கானிசம் தட் ஆர் வெரி எஃபிஷியன்ட் அட் டீக்ரேடிங் ஏ சர்டன் கண்டாமினன்ட் ஆர் அடிஷ்னலி ஆடட். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு எப்போவுமே ஒரு பாக்டீரியா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எந்த ரீஜனில் இருக்கோ அந்த ரீஜனோட கேரக்டருக்கு தான் இருக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த கண்டாமினண்ட்டை வந்து அது வந்து டீக்ரேட் பண்ணுறதுல ரொம்பவும் ஸ்பெஷலாகவே என்ன பண்ணும், ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இன்ஜினியர்டு பயோரெமிடியேஷன் மேபி சூசன் எவர் இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன் பிகாஸ் ஆஃப் டைம் அண்ட் லயபிலிட்டி. ஸோ இப்போ டைமிங் இந்த மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்காக இந்த இன்ட்ரின்சிக் பயோரெமிடியேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் எல்லாமே இன்எஃபெக்டிவ் ரியாக்டிவிட்டி வித் மெட்டல் கண்டாமினன்ட்ஸ் தட் ஆர் மிக்ஸ்டு வித் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ மெட்டல் கண்டாமினன்ட்ஸ்லாம் இருக்கிறப்போ அதை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்மளால் ஈஸியாக
இதையும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இன்சிட்டு ரெமிடியேஷனில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்ன மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பயோ ஆகுமெண்டேஷன், பயோஸ்டிமுலேஷன், பயோஸ்லர்பிங், பயோ வென்டிங் அண்ட் தென் ஃபைட்டோ ரெமிடியேஷன் அப்படின்னு சொல்கிற இந்த ப்ராசஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம் நம்ம இங்கே. ஸோ இதில் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு பயோ ஆகுமெண்டேஷன். ஸோ இப்போ பயோ ஆகுமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So it is the process of addition of culture microbial population which have the ability to degrade the specific soil and groundwater contaminants. ஸோ இப்போ இந்த பயோ ஆகுமெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் என்ன பண்ணியிருக்காங்க, எது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மண்ணாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர், அந்த நிலத்தடி நீர், இதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் பாய்சனஸ் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு பயோ ஆகுமெண்டேஷன். ஸோ இப்போ இந்த டெக்னிக் ஆஃப் பயோ ஆகுமெண்டேஷன் வந்து பயோரெமிடியேஷன் விச் ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நேச்சுரல் பாக்டீரியா அல்லது ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியா எதை வேணாலுமே யூஸ் பண்ணலாம். வித் யூனிக் மெட்டபாலிக் ப்ரொஃபைல் இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த கண்டாமினேட்டட் சைட்டில் ஆர்டர் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ அந்த மைக்ரோஃப்ளோரா அண்ட் ஸ்பீட் ஆஃப் த பயோடிகிரேடேஷன் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா எல்லாம் சேர்ந்து அந்த பயோடிகிரேடேஷன் வந்து என்ன பண்ணுது, அதிகப்படுத்துது. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பயாலஜிக்கல் டிகிரேடட் அந்த கண்டாமினன்ட்ஸ் இதுதான் அந்த ஏரியா அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மைக்ரோ ஆர்கன்ஸத்தையும் நியூட்ரியன்ட்டையும் நம்ம உள்ளே செலுத்திடுறோம். தென் ஃபைனலாக என்ன ஆயிருக்கும் அப்படின்னு வந்துட்டு அது ஃபாஸ்ட்டாக நல்லாவே என்ன ஆயிரும், கிளியர் பண்ணி கொடுத்துரும். சரியா? ஸோ இப்போ காமன் அப்ளிகேஷன் இன்வால்வ்ஸ் பயோ ஆகுமெண்டேஷன். அதாவது காமனாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு பயோ ஆகுமெண்டேஷன் ஃபார் குளோரினேட்டட் கண்டாமினேட்ஸ் பெட்ரோலியம் ஹைட்ரோகார்பன். ஸோ காமனாக வந்து இதில் வந்து எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அதிகமாக வந்து அந்த குளோரினேட்டட் கண்டாமினேட்ஸ் பெட்ரோலியம் ஹைட்ரோகார்பன்ஸ்க்கு தான் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த மைக்ரோ ஆர்கனிசத்தை வந்து ஐசோலேட் பண்ணி கண்டாமினேட்டட் சைட்டில் இருந்தும் ஐசோலேட் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா ஹிஸ்டாரிக்கல் சைட்டில் இல்லைனா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சைட்டில் இருந்தோ எடுத்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் ரெமிடியேஷன் ப்ராசஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் சைட். அங்கே அதாவது ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை எடுத்து கல்ச்சர் பண்ணி அதை அந்த பயோ ரெமிடியேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பயோஸ்டிமுலேஷன். ஸோ அப்போ ஸ்டிமுலேட்னா அதை தூண்டுறது. ஸோ அப்போ மைக்ரோப்ஸ் வந்து கேனாட் யூஸ் பொல்யூட்டன்ஸ். மைக்ரோப்ஸ் வந்து பொல்யூட்டன்ட் கிடையாது, பட் அஸ் த ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி தஸ் தே நீட் டு பி ஆக்சஸ்டு வித் சப்ளைடு நியூட்ரியன்ஸ். பட் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை நம்ம கொடுக்கும்போது இந்த மைக்ரோப்ஸ் வந்து என்ன பண்ணும், அந்த பொல்யூட்டன்ட்டை வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பயோஸ்டிமுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்னது, என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் த்ரூ அடிஷன் ஆஃப் லிமிட்டிங் நியூட்ரியன்ஸ், தேவையான ப்ராப்பரான நியூட்ரியன், எலக்ட்ரான் அக்செப்டார்ஸ் அதாவது பாஸ்பரஸ், நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இன்ஆர்டர் டு இதெல்லாம் கொடுத்து மைக்ரோபியல் பாப்புலேஷன் வந்து அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுது, அங்கே பயோரெமிடியேஷன் வந்து ப்ராப்பராகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோஸ்ட் காமன் ரெமிடியேஷன் அப்ரோச் அகேன்ஸ்ட் பெட்ரோலியம் பொல்யூட்டன் இந்த சாயிலில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் பொல்யூட்டன்ட்டை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பயோஸ்டிமுலேஷன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்லர்பிங். ஸோ பயோஸ்லர்பிங் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு மல்டிஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் த ப்ராசஸ் இன்சிட்டூவில் வந்து ஒரு மல்டிஃபேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஏரோபிக் பயோ ரெமிடியேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் சாயில் யூசிங் பயோ வென்டிங் அண்ட் வேக்கம் என்ஹான்ஸ்டு ஃப்ரீ ப்ராடக்ட் ரெக்கவரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏரோபிக் பயோ ரெமிடியேஷன் மெத்தட், அதாவது ஏரை யூஸ் பண்ணி clean up பண்ணுறதா. ஸோ இட் எக்ஸ்ட்ராக்ட் லைட் நோ அக்வஸ் ஃபேஸ் லிக்விட்ஸ் ஃப்ரம் த கேபிலரி ஃப்ரிஞ்ச். ஸோ ஒரு கேபிலரி ஃப்ரிஞ்சில் எந்த விதமான அக்வஸ் ஃபேஸும் லிக்விடும் எதுவும் இல்லாமல் கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து ஒரு 25 அடி பிலோ கிரவுண்ட் சர்ஃபேஸ், பூமிக்கு அடியில் ஒரு 25 அடி கிட்ட என்ன பண்ணுறாங்க, இதை செலுத்தி அந்த கண்டாமினன்ட்ஸை கண்டுபிடிச்சு cannot be lifted more than 25 feet. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, தூக்கலாம் வேண்டாம், பட் பை திஸ் மெத்தட் எஃபெக்டிவ் ஃபார் ரிமூவிங் ஃப்ரீ ப்ராடக்ட் தட் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர் டேபிள். அதாவது ஈஸியாக அந்த அந்த 25 ஃபீட் அடி உள்ளே செலுத்தி அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க, அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடியதை கிளியர் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இப்போ பயோஸ்லர்பிங் பாருங்கள். ஸோ அந்த பைப் மாதிரி உள்ளே செலுத்தி க்ளீன் பண்ணுறாங்க. பயோஸ்பார்ஜிங் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு அது ஆக்சிஜனை வந்து உள்ளே செலுத்தி அது மூலமாக என்ன பண்ணுறாங்க, க்ளீன் அப் பண்ணுறது தான் பயோஸ்பார்ஜிங். சரியா? ஸோ வந்து இன்ஜெக்ஷன் ஆஃப் கேஸ் அண்ட் கேஸ் ஃபேஸ் நியூட்ரியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சேச்சுரேட்டட் ஜோன் அப்ளைங் ப்ரெஷர் டு ப்ரொமோட், ஒரு ப்ரெஷரை வந்து பூமிக்கு அடியில் கொடுத்து ஏரோபிக் பயோ டீக்ரேடேஷன் வந்து பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் அப்ரோச். இது வந்து ஒரு எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ண ஒரு ப்ராசஸ் தான். ஏரோபிக் டீக்ரேடேஷன் தான் ஏர் மூலமாக நடக்கிறதுனால. ஸோ லைட்டர் டு ஹெவியர் பெட்ரோலியம் கண்டாமினன்ட்ஸ், அதாவது எதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ஸோ ஆயிலோ இல்லை டீசல் கேஸ் லைனோ ஜெட் ஃபியூயல் எதால அஃபெக்ட் ஆயிருந்தாலும் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த லைட்டர் ஒன் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுறாங்க. பட் ஹெவியாக இருக்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, மைக்ரோபியல் பயோ
அவைலபிலிட்டி வந்து மினிமமாக தேவைப்படுது. ஸோ லாங்கர் ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை வந்து கிளியர் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் கேன் பி ரெடியூஸ் பை ரெடியூசிங் ஏ டயாமீட்டர் ஆஃப் இன்ஜெக்ஷன் பாயிண்ட். அந்த இன்ஜெக்ஷன் பாயிண்டோட அளவை பொறுத்து காஸ்ட் வந்து என்ன ஆகும், அதிகமாகும் அல்லது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிடக்ஷன், எலிமினேஷன், ஆல்ட்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கண்டாமினேட்ஸ் ப்ரெசன்ட் இந்த நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கண்டாமினேட்டை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேர் என்ன பேர், பயோ ரெமிடியேஷன். சரியா? ஸோ வாட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் டு டிட்டர்மைன் த எக்ஸ்டென்ட் அண்ட் ரேட் ஆஃப் பயோடிகிரேடேஷன் இன் கண்டாமினேட்ஸ்? ஆக்சிஜன் தான். சரியா? அப்போ ஆக்சிஜன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாட் இஸ் த ப்ராசஸ் என்விரான்மெண்டல் மாடிஃபிகேஷன் த்ரூ அடிஷன் ஆஃப் லிமிட்டிங் நியூட்ரியன்ஸ் அண்ட் எலக்ட்ரான் அக்செப்டாஸ்? என்னது? பயோஸ்டிமுலேஷனில் தான் எலக்ட்ரான் அக்செப்டாஸும் நியூட்ரியன்ஸும் யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் த இன்சைட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கண்டாமினன்ட்ஸ் யூசிங் பயாலஜிக்கல் ஏஜென்ட்? எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? இன்சிட்டு ரெமிடியேஷனுக்கு தான் பயாலஜிக்கல் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்ஜெக்ஷன் ஆஃப் கேஸ் அண்ட் கேஸ் ஃபேஸ் நியூட்ரியன் ப்ரெஷரை வச்சு ஜோன் அப்ளையிங் ப்ரெஷர் கொடுத்து ஏரோபிக் பயோடிகிரேடேஷன் பண்ணுறது எது? பயோ ஸ்பார்ஜிங். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஓவராலாக பயோ ரெமிடியேஷன்னா என்ன, இன்சிட்டுனா என்ன, ஸ்லர்பிங்னா என்ன, ஸ்பார்ஜிங்னா என்ன, ஓகேவா? எல்லாமே கிளியராக பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூவேஷன் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.